இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மலேசியாவை கல்வி கொள்கைக்கான சிறந்த குறியீடாக கொள்ள ஆப்கானிஸ்தான் விருப்பம். ஆப்கானிஸ்தான் கல்வி பேராளர் குழுவினர் அண்மையில் மலேசியாவிற்கு மேற்கொண்டுள்ள கல்வி அலுவல் பயணம் தொடர்பில் சர்ச்சை செய்யப்பட்டு வரும் வேளையில் மலேசியாவை கல்வி கொள்கைக்கான சிறந்த குறியீடாக கொள்ள ஆப்கானிஸ்தான் விருப்பம் கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் கல்வி பேராளர்கள் குழுவினரின் இந்த வருகையானது வெளியுறவு அமைச்சின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டதாகும் என்று கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனினும் அவர்களின் மலேசிய வருகைக்கு முன்னதாக அனைத்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்ட பின்னரே அவர்களின் வருகை அனுமதிக்கப்பட்டதாக அது விளக்கம் அளித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கான மலேசியாவின் வெளியுறவு கொள்கை அணுகுமுறை அடிப்படையில் கல்வி மட்டுமின்றி சுகாதாரம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் திறன் மேம்பாடு பயிற்சி முதலியவற்றையும் அந்நாட்டிற்கு வழங்க மலேசியா தயாராக உள்ளது. மலேசிய கல்வி முறையை முன்னுதாரணமாக கொண்டு ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கான கல்வி முறை உட்பட சிறந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு மலேசியா கல்வி முறையின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதற்கான ஒரு நல்லிணக்க அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் கல்விக் குழுவினரின் இந்த வருகை அமைந்துள்ளதாக கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையில் தன்னிலை விளக்கத்தை தந்துள்ளது. கல்வி துணை அமைச்சர் ஒங் காவோவிற்கு தெரியாமலேயே ஆப்கானிஸ்தான் கல்வி தலைமை இயக்குநர் தலைமையிலான அந்நாட்டின் கல்வி பேராளர்கள் குழுவை கல்வி அமைச்சு வரவேற்றது எப்படி, உபசரணை வழங்கியது எவ்வாறு, கல்வி சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது எப்படி என்பது குறித்து கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று டிஏபி தலைவர் லிம் குவான் எங் கேட்டுக் கொண்டார். மலேசியாவுடன் தூதரக தொடர்பில் இல்லாத தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் கல்விக் குழுவை மிக தடபுடலாக உபசரித்து கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று பகான் நாடாளுமன்ற உறுப்பினரான லிம் குவான் எங் கேள்வி எழுப்பினார். மிக கமக்கமாக நடந்த ஆப்கானிஸ்தான் கல்வி பேராளர்கள் குழு வருகை குறித்து கல்வி அமைச்சு எதுவுமே அறிவிக்காத நிலையில் தமது நாடாளுமன்ற தொகுதியான நிபோங் துபாலில் நடந்த ஒரு நிகழ்வில் நிருபர்கள் எழுப்பிய கேள்வியின் போதுதான் ஆப்கானிஸ்தான் கல்விக்குழு வருகையை கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் ஒப்புக்கொண்டுள்ளார். தனது நாட்டில் பெண்கள் கல்வி கற்க கூடாது என்று நீண்ட காலமாகவே பிற்போக்கான பழமை வாய்ந்த சிந்தனையில் ஊறி திளைத்திருக்கும் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் நாட்டின் கல்விக் குழுவுடன் மலேசியாவிற்கு அப்படி என்ன தொடர்பு வேண்டியுள்ளது என்று பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் மனித உரிமை, குறிப்பாக பெண்களின் கல்வி தொடர்பான விவகாரங்களில் அதிக அக்கறை காட்டி வருகின்ற ஓர் அரசியல்வாதி என்ற முறையில் ஆப்கானிஸ்தான் கல்வி பேராளர்கள் குழுவின் வருகையை தாம் கடுமையாக கருதுவதாக லிம் குவான் எங் குறிப்பிட்டார். பெண்கள் இடைநிலை கல்வி பயிலவும் பல்கலைக்கழகம் போன்ற உயர்கல்விக் கழகங்களுக்கு செல்லவும் முற்றாக தடை விதித்திருக்கும் ஒரு நாட்டில் இருந்து கல்வி தொடர்பான பரிமாற்றத்தில் மலேசிய கல்வி அமைச்சு எதனை அறிந்து கொள்ளப் போகிறது என்பதையும் லிம் வினவினார். டிஏபியை சேர்ந்த துணை கல்வி அமைச்சராக இருக்கும் ஒங் காவோவிற்கு தெரியாமலேயே மிக கமக்கமாக நடந்துள்ள ஆப்கானிஸ்தான் கல்வி பேராளர்கள் குழு வருகை குறித்து கல்வி அமைச்சர் என்ற முறையில் ஃபர்லினா சிடேக் நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று லிம் குவான் எங் கேட்டுக் கொண்டார். புத்ராஜயா IOI அருகில் கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதில் கர்ப்பிணி மாது உட்பட 3 உயிர் இழந்தனர். மற்றொரு கர்ப்பிணி மாது கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இவ்விபத்து நேற்று பின்னிரவு 12:10 மணியளவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். 2 ஆண்கள் 2 கர்ப்பிணி பெண்கள் என 4 பயணம் செய்த பருடுவா வீவா கார் சொந்தமாகவே சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதாக அவர் குறிப்பிட்டார். இதில் 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய கர்ப்பிணி மாது உட்பட 3 சம்பவ இடத்திலேயே மாண்டனர். கர்ப்பிணியான மற்றொரு மாது புத்ராஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.
இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களின் உடல்களை தீயணைப்பு மீட்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை கொண்டு மீட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையில் மது போதையில் வாகனத்தை செலுத்தி விபத்துக்குள்ளான சம்பவங்கள் தொடர்பில் 149 பேர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த 149 பேரும் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 44வது விதியின் கீழ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் துறையின் தரவுகள் காட்டுகின்றன என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 முதல் 15 ஆண்டு சிறை தண்டனை, குறைந்தபட்சம் 50,000 வெள்ளி அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் சைஃபுடின் விளக்கினார். தம்முடைய நீண்ட நாள் நண்பரான துன் டைம் ஜைனுடினுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பில் சட்டத்துறை தலைவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கேட்டுக் கொண்டார். கடந்த நவம்பர் 13ஆம் தேதி காலமான நாட்டின் முன்னாள் நிதி அமைச்சரான டைம் ஜைனுடின் மக்கள் பணத்தை திருடினாரா என்ற கேள்விக்கு சட்டத்துறை தலைவர் டத்தோ முகமது டுசுக்கி மொக்தாரும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையருமான தான் ஸ்ரீ அசாம் பாக்கியும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று துன் மகாதீர் வலியுறுத்தியுள்ளார். சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக கூறி குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த டைமிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மீட்டுக் கொள்வதாக பிராசிகியூஷன் தரப்பு செய்து கொண்ட விண்ணப்பத்தை தொடர்ந்து 86 வயதான டைமை வழக்கில் இருந்து விடுதலை செய்வதாக கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று அறிவித்தது. துன் டைமுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீட்டுக் கொள்ளப்பட்டது மூலம் முன்பு அதிகாரத்தில் இருந்த தலைவர்களால் திருடப்பட்ட மக்கள் பணத்தை திரும்ப பெறப்போவதாக கூறி மேற்கொள்ளப்பட்ட அரசாங்கத்தின் முயற்சி என்ன ஆனது என்று துன் மகாதீர் கேள்வி எழுப்பினார். மலேசியாவில் வசிப்பதற்கு நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்துக்கான போலி அடையாள அட்டையை தயாரித்து ஒவ்வொருவரிடமும் தலா 7,000 வெள்ளிக்கு விற்பனை செய்து வந்ததாக நம்பப்படும் கும்பல் ஒன்றை ஜொஹூர் போலீசார் வெற்றிகரமாக முறியடித்தனர். கடந்த 3 மாதங்களாக வாடிக்கையாளர்களுடன் அலுவல் கொண்டிருந்த இந்த மோசடி கும்பல் தொடர்பில் ஜொஹூர் குலாய், ஸ்ரீ அலாம், ஜொஹூர் பாரு மற்றும் ஸ்லாங்கோர் காஜாங் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனை நடவடிக்கையில் இக்கும்பல் முறியடிக்கப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு நடைபெற்ற இந்த சோதனை நடவடிக்கைகளில் 27க்கும் 44க்கும் இடைப்பட்ட வயதுடைய 6 உள்ளூரை சேர்ந்தவர்கள், 7 அந்நிய நாட்டவர்கள் என மொத்தம் 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்துக்கான போலி அட்டைகளை தயாரித்தல், விநியோகித்தல், விற்பனை செய்தல் ஆகிய நடவடிக்கைகளில் இந்த 13 பேர் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக டத்தோ குமார் தெரிவித்தார். போலி அட்டையை தயாரிப்பதற்கு இக்கும்பல் பயன்படுத்தியதாக நம்பப்படும் உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி கொலஸ்லாங்கோர் தமான் ரூவில் உள்ள ஓர் உணவகத்தில் 10 ஆடவர்கள் சம்பந்தப்பட்ட அடிதடி சம்பவமானது வாடிக்கையாளர் ஒருவர் மற்றொரு வாடிக்கையாளரை கன்னத்தில் அறைந்தது இந்த சண்டைக்கான முக்கிய காரணமாகும் என்று கொலஸ்லாங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் அசாருடின் தஜுடின் தெரிவித்தார். அன்றைய தினம் பிற்பகல் 3:52 மணியளவில் அந்த உணவகத்தின் உரிமையாளர் போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த உணவகத்தில் நிகழ்ந்த அடிதடி சம்பவம் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனது இருக்கையில் அமர்ந்திருந்த வாடிக்கையாளர் ஒருவர் மற்றொரு மேஜையில் இருந்த நபரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்துள்ளார். இதனால் இரு கும்பல்களுக்கும் இடையில் அடிதடி நடந்துள்ளது. இந்த அடிதடி சம்பவத்தின் போது உணவகத்தின் நாற்காலிகள், மேஜைகள் தூக்கி எறியப்பட்டும் கவிழ்க்கப்பட்டும் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த உணவக உரிமையாளர் போலீசில் புகார் செய்திருப்பதாக அசாருடின் தஜுடின் தெரிவித்தார்.
இந்த அடிதடி சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வரும் வேளையில் இச்சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு அசருடீன் தஜுடின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள